அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார். He will give you rest over your heart bondage. Hallelujah. அந்த அடிமைத்தனம் என்ன அர்த்தம் பாருங்க. இந்த அடிமைத்தனம் சொல்லும் பொழுது நீங்க உங்க சொந்த தீர்மானத்தை நீங்க எடுக்க முடியாது. Something else will control you. வேற ஒரு காரியம் உங்களை ஆளுகை செய்யும். இதான் பார்வோன். அவன் என்ன பண்றான்? அவன் தான் கண்ட்ரோல் பண்ணுவான். அவன் உட்கார்னா நீ உட்கார்ந்து ஆகணும், அவன் நில்லுனா நீ நின்று ஆகணும். இதான் அடிமைத்தனம். பிசாசானவன் ஒண்ணு மனுஷன் மூலியமாய் உங்களை அடிமைத்தனமா வச்சிருப்பான், இல்ல வாழ்க்கையில சில பிரச்சனைகள் சில இஷ்யூஸ் மூலியமா உங்களை அடிமையாக்கி வச்சிருப்பான், இல்லைன்னா அவனே உங்களை கட்டி அடிமையா வச்சிருப்பான். அதான் நம்ம கேள்வி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குரல் கேட்டுச்சு, ஒருத்தன் அவன் சொந்த பிள்ளையை வெட்டிட்டு அவன் கேட்குறாங்க நீ ஏன் அப்படி பண்ணிட்டு, ஒரு குரல் என்கிட்ட சொன்னிச்சு தலையில கத்தி எடுத்து கழுத்துல போட்டுன்றான். இது இங்க நடந்த காரியம் நேசியால. இந்த அடிமைத்தனத்தின் ஆவி உங்களை ஆளுகை செய்யும் பொழுது நீங்க ஒரு சப்ஜெக்டா இருப்பீங்க. யூ சப்ஜெக்ட் டு சம்ஒன்ஸ் கண்ட்ரோல். அவங்க என்ன ஒரு ரோபோட் மாதிரி ஒரு மிஷின் மாதிரி உங்க வாழ்க்கை இருக்கும். எதனால எந்த மனுஷனால நீங்க மேற்கொள்ளப்படுகிறீங்களோ அந்த காரியத்தினால அந்த மனுஷனால நீங்க அடிமை கொள்ள ஆக்கப்படுவீர்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்க பசி அடக்க முடியல, பஞ்சம் உண்டாயிருச்சு, வேற வழி இல்லை. இங்க போறாங்க, ஈஜிப்துக்கு போறாங்க. ஈஜிப்துக்கு போய் சாப்பாடை பார்த்துட்டு கெர்சோன் என்ற ஒரு இடத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு எவ்வளவு இடம் இருக்குது, யோசிப்பு நிமித்தம் எவ்வளவு தயவு இருக்குன்னு சொல்லி அந்த வசதியெல்லாம் பார்த்து அந்த இடத்தை விட்டு வெளியே வர மனசு இல்லை. அதெல்லாம் பார்வோன் அதாவது கொடுத்து அவங்கள அப்படியே மாத்திட்டான். மைண்ட் செட்டே மாத்தி, நம்ம திருப்பி காணான்னு போக தேவையில்ல, இங்கே இருந்துருவோம்னு சொல்லி அங்க இருக்கிறாங்க. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா எது சந்தோஷமா எண்ணினார்களோ அதுவே அவங்களுக்கு கசப்பாக மாறினது. அதுதான் அடிமைத்தனத்தின் இடமாக மாறுச்சு. இப்ப எகிப்துன்னு சொல்லும்போது ஹவுஸ் ஆஃப் பாண்டேஜ், அடிமைத்தனத்தின் வீடு அப்படின்னு அர்த்தம் எகிப்து தேசம். ஹல்லேலூயா. நம்ம ஆரம்பத்துல எது சந்தோஷமா அது இனிமையா பாக்குறோமோ நாளைக்கு அது நம்மளுக்கு கசப்பாக மாறும். நிறைய காரியம் நம்மளுக்கு இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும். எப்படி இருக்கும்? ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஓ இது நத்திங் ராங், பிரச்சனை இல்லை, இட்ஸ் குட், ஒரு பக்கம் இருக்கட்டுமே அப்படின்ட்டு. அது என்ன என் வாழ்க்கையில் ஒரு 10% 5% அப்படி ஓரமாக இருக்குதுன்ட்டு நாளைக்கு பார்த்தா அதான் 100% மாறும். அதை தான் உங்களை ஃபுல்லாக கொங்கர் பண்ணும், அதான் உங்களை ஃபுல்லாக கட்டி வச்சிருக்கும். அந்த காரியத்துக்கு நீங்கள் ஒரு குதிரையாக மாறுவீங்க. ஏன் குதிரை சொல்ல தெரியுமா? குதிரை மேலே ஏறி உட்காந்தீங்கன்னா நீங்கள் எந்த பக்கம் இருந்தாலும் அந்த பக்கம் நீ ஓடி ஆகணும். சம்திங் எல்ஸ் வில் ரைட் ஓவர் யூ. ஹல்லேலூயா. இதான் அடிமைத்தனம்ன்றது. அதான் பவுல் பேரு உங்களை மறுபடியும் நீங்க இப்படி அடிமைக்குள்ள சிக்கி கொண்டதுக்காக கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குனாருன்னு கேட்கிறாரு. நீங்க ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பாக இருந்த அடிமைத்தனம் வேற, அது ரொம்ப ஈஸியா உடஞ்சிருச்சு. ஆனா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு போய் மாற்றம் அது ரொம்ப பெருசு. அதான் நீங்க நிறைய கிறிஸ்தவர்கள் வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிறார்கள். They are unable to come out of it. They don't realize the power that has overcome them. எபிரேயர் 6 எழுதப்பட்டிருக்குது, ரட்சிக்கப்பட்டவன் பரிசுத்தாவியை பெற்றவன் கிறிஸ்துவின் ஈவுகளை பெற்றவன் அவன் விழுந்து போனால் மறுபடியும் திரும்புறது ரொம்ப கஷ்டமா. It is impossible for that man to return back to God. அப்ப இது விளையாடுற ஒரு விஷயம் இல்லை. நீங்க சில காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறீங்க, கர்த்தருக்கு செயல்படக்கூடாது, கர்த்தருக்கு நீங்க எழும்ப கூடாதுன்னு சொல்லியே உங்க வாழ்க்கையில உங்களை அடிமையாக்கி சில காரியத்தின் மூலியமா அவனோட ராஜ்யத்தை உங்க வாழ்க்கையில கட்டுறான். The devil is building his own kingdom in your life, making you as a slave for him. சொல்லுங்க, புரியுதா இல்லையா? ஏதோ ஒரு வகையில நீங்க பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறீங்க. என்ன இருக்கிறீங்க? அடிமையாக இருக்கிறீங்க. நீங்க லூக்கா 13 நம்ம பார்க்கலாம். ஒரு ஸ்திரீ 18 வருஷமா பிசாசினால கட்டப்பட்டிருக்கிறான். பிசாசினால கட்டப்பட்டிருக்க. அவ கூனி குறுகிதான் நிற்பா, அவனால நிமிர்ந்து நிற்க முடியாது. ஆணோட சித்தம் என்னது? அவ தலை நிமிர்ந்து கையை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆனா அவ எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்தினா? தலை குனிந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். பிசாசு என்ன பண்றான்? இப்ப அந்த ஸ்திரீ உள்ளுக்கு நுழையும் பொழுது எல்லாம் பார்ப்பாங்க, ஓ ஆண்டவர் மெய்யான தேவனா இருந்தா ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறா, இவ்வளவு உண்மையை ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாங்க. ஆமாவா இல்லையா? அந்த ஒரு வகையில பிசாசு என்ன பண்ற, மனுஷனுக்குள்ள சந்தேகத்தையும் ஒரு நம்பிக்கை இல்லாத காரியத்தையும் அவன் கட்டுறான். அதான் அவன் ராஜ்யம். அதுக்கு இவ்வளவு ஒரு கருதியா பயன்படுத்துகிறான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சில வியாதிகள் இருக்கும், அந்த வியாதிகளை ஒரு கருதியா பயன்படுத்துகிறோம். எதுக்கு?
அவன் ராஜ்யத்தை கட்டுறதுக்காக உங்க விசுவாசம் உடைக்கக்கூடிய ஒரு கோட்டையை அவன் கட்டி ஆகணும். அதுக்காகவே இதெல்லாம் யூஸ் பண்றான். ஆனா அவளை பாருங்க, அந்த நிலைமையில கூட கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கிறான். வாட் காட் நீட்ஸ் இட்ஸ் யோர் ஸ்டீட்ஃபஸ்ட் ரிலேஷன்ஷிப். உறுதியான உறவு. என்ன நடந்தாலும், எதுல என்ன கட்டப்பட்டாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அப்போ உங்க வியாதியை அவன் யூஸ் பண்றான். உங்களை அடிமைத்தனத்துல கட்டி வச்சிருக்கிறான். நான் சொல்றேன், கர்த்தர் இன்னைக்கு இளைப்பாறுதலை தருகிறார். முதல்ல ஆராதிக்கும் போது ஆண்டவரே, today I'm going to pour out my healing upon my people. என் ஜனங்கள் மேல சுகமளிக்கிற வல்லமையை ஊற்ற போறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. சிலர் வறுமைக்கு அடிமையாக இருப்பாங்க. எதுக்கு? என்ன சம்பாதிச்சாலும் கையில நிற்காது. அவங்க வாழ்க்கை கவலையால் நிரப்பப்பட்டிருக்கும். சிலர் கடனுக்கு அடிமையா இருப்பாங்க. அது இன்னும் பயங்கரமானது. இந்த கடன் அடைக்க போய் இன்னொரு கடன், அந்த கடன் இன்னொரு கடன், இப்படி மாத்தி மாத்தி போகும். யூ பிகம் a slave to the debts. அப்போ உங்க வாழ்க்கையை நீங்க கர்த்தருக்காக வாழ மாட்டீங்க, கடனை அடைக்கிறதுக்காக வாழ்ந்துட்டு இருப்பீங்க. எத்தனை பேர் சொல்றது புரியுது? வட்டிக்கு பணம் எடுத்தீங்கன்னா, ஐயோ இந்த வட்டிக்காரன் பிரச்சனை முடி ஆகணும், சாத்தி ஆகணும், செட்டில் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே வாங்குவீங்க, அங்கே வாங்கி இங்கே கட்டுது, இப்படி மாற்றி மாற்றி போயிட்டு இருக்கும். உங்களோட வாழ்க்கை திசை அப்படியே மாறிடும். ஒரு காலத்தில் கர்த்தருக்காக சந்தோஷமாக வாழ்ந்தீங்க, இப்போ சர்ச்சுக்கு போக முடியல. ஏன் போக முடியல? கடன்காரன் விழுந்து நிற்கிறான். நான் வேலைக்கு போனால் தான் கடன் அடைக்க முடியும். எப்படி திசையை மாற்றி விட்டான் பார்த்தீங்களா? பார்வன் இந்த ஜனங்க ஆண்டவரை ஆராதிக்க கூடாது, அவங்க என்னதான் ஆராதிக்கணும், எனக்காகவே சேவை செய்யணும் வச்சிருந்தோம். இன்னைக்கு இப்படிதான் சாத்தா உங்களையும் கட்டி வச்சிருக்கிறான். ரொம்ப முக்கியமானது பாவம். சில ரகசிய பாவங்கள் நீங்க அகப்படும் பொழுது அந்த பாவம் உங்களை கட்டி வச்சிருக்கும். அந்த பாவத்திற்கு நீங்க அடிமையாக இருப்பீங்க. யாருக்குமே தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும். கத்துறது பார்க்கிறார், பிசாசு உங்களை யூஸ் பண்றதை பார்ப்பீங்க. நீங்க அந்த பாவத்தில் விழுந்திருப்பீங்க. அந்த பாவம் உங்களை ஆளுகை செய்யும். இன்னைக்கு விழுகுவீங்க, 3 நாள்ல நீங்க மனம் திருந்துவீங்க, 7ஆவது நாள் திருப்பி ஆரம்பிப்பீங்க அதே காரியத்தை. எவ்ரி வீக் ரிப்பீட்டட் ப்ராசஸ். நீங்களே யோசிப்பீங்க, என்னடா அது போன வாரம் தானே செஞ்சோம், இப்போ மன திரும்பணுமே, திருப்பி 7ஆவது நாள் 8ஆவது திருப்பி அதே பாவம் காரியம் நடக்குது, ஏன் மேற்கொள்ள முடியல? பாவத்துக்கு நீங்க அடிமையாக மாறிட்டீங்கன்ற அர்த்தம். இஃப் யூ ஆர் ரிப்பீட்டட்லி சின்னிங் அகெயின்ஸ்ட் காட், என்ன மாதிரி பாவமா இருந்தாலும் ரிப்பீட்டடா செய்றீங்கன்னா அந்த பாவம் உங்களை அடிமையாக மாற்றி வச்சிருக்கு என்ற அர்த்தம். அது அலட்சியமா எண்ணாதீங்க. அந்த பாவத்தை விட்டு வெளியே வர முடியல. அது பொய் சொல்ற காரியமா இருக்கலாம், காசிப் பண்ற காரியமா இருக்கலாம், சுய இன்பத்தின் பாவமா இருக்கலாம், இல்ல செக்ஷுவல் பாவமா இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம், பொர்னோகிராஃபியா இருக்கலாம், எனிதிங் இட் குட் பி, சிகரெட்டு, தண்ணி, எதுவானாலும் இருக்கலாம். சொல்றேன், அதை விட்டு வர முடியலன்னா நீங்க அடிமை ஆயிட்டீங்கன்ற அர்த்தம். And let me tell you something, your soul is in danger. உங்க ஆத்மா ஆபத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. இதிலிருந்து தான் கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தர விரும்புகிறார். He wants to give you rest from the sins. இந்த பாவத்திலிருந்து விடுதலை தர விரும்புகிறார். சிலருக்கு கோபம் அதிகமாக வரும். இதெல்லாம் ஒரு ஸ்பிரிட் உங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் ஒரு ஹேபிச்சுவல் ஒரு சின் சொல்ல முடியும். இன்னைக்கு தேவன் விடுதலை தருகிறார். ரோமர் 7:19 நம்ம பார்க்குறோம். பவுல் சொல்றாரு, நான் எதை செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை என்னால் செய்ய முடியல, எதை செய்யவே கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை நான் செய்கிறேன். இதுதான் அடிமைத்தனத்தின் பாவம். மாம்சம் உங்களை மேற்கொண்டிருக்குது, மாம்சம் உங்களை ஆளுகை செய்யுது. ஹல்லேலூயா. அந்த பாவத்தை நீங்க முழங்கால் போட்டு தான் போராடணும், முழங்கால் போட்டு தான் ஜெபிக்கணும். ஆண்டவரே, இதுல இருந்து நான் வெளியே வந்தே ஆகணும், இந்த பாவத்தை விட்டே ஆகணும். யூ ஹேவ் டு டீல் வித் யுவர் சின்ஸ் த்ரூ பிரேயர். இப்படி நீங்க விடாம ஜெபிக்க 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 தான் அந்த பாவத்தை தாண்டி வர முடியும். Nobody can be holy in a day. ஒரு நாள்ல ஒரு மனுஷன் பரிசுத்தமாயிர முடியாது, ஒரே நாள்ல பரிசுத்தமாயிர முடியாது. Your holiness, your salvation in holiness is a lifetime process. உங்களுடைய ரட்சிப்பும் பரிசுத்தமும் அது வாழ்நாள் முழுவதும் நடக்கிற ஒரு கிரியாக இருக்குது, ஒரு ப்ராசஸாக இருக்குது. Nobody can come out and tell I'm holy, நான் பரிசுத்தமா வாழ்றேன் அப்படி சொல்ல யாராலையும் முடியாது. வயசானவங்க கூட சொல்ல முடியாது. ஏன் நான் சொல்றேன், ஏதாவது ஒரு வகையில பாவம் ஒட்டி இருக்கும், பாவ கரை அங்க நிச்சயமா இருக்கும். ஆனா அழகான ஒரு வாழ்க்கை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கரையெல்லாம் எடுத்து போட்டு ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படுகிறதுக்காக we are learning daily. நம்ம தினைக்கும் கற்றுக்கொள்கிறோம் ஆண்டவர் வார்த்தை, தினைக்கும் பரிசுத்தப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தை நான் ஆசீர்வதித்து சுத்திகரிப்பேன். You can't stop imagining lustful things.
இச்சையானதை கற்பனை பண்ணாமல் இருக்க முடியல. அந்த யோசனை வந்துருது. ஆரம்பத்தில் நீங்க லாயான் பண்ணீங்க, இப்ப அது உங்களை லாயான் பண்ணிட்டு இருக்குது, விட மாட்டுது உங்களை. அப்படியே உட்காந்துருச்சு. எங்க உட்காந்துருச்சு? தோல் மட்டில் உட்காந்துருச்சு. அதோட விரல்லாம் உங்க சிந்தையில விட்டுருச்சு. இப்ப you don't understand, you are carrying demons on your shoulder, the spirit of lust. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, பாஸ்டர் எல்லாம் பிசிக்கலா நடக்கிற மாதிரி இருக்குது, நான் கற்பனை பண்ண வேணாம்னு நினைக்கிறேன், முடியல, பிசிக்கலா நடக்குது, எல்லாம் எங்கேயும் தொடர மாதிரி தோணுது, அங்க யாருமே இல்ல. the demons are having sexual intercourse with you. நீங்க 5 நிமிஷம் 10 நிமிஷம் சந்தோஷம் நினைச்சீங்க, இப்ப வாழ்நாள் முழுதும் ஆட்டி படிக்குது, திருமண வாழ்க்கை தடை பண்ணுது. திருமணம் பண்ணியிருந்தா கணவன் மேலேயோ மனைவி மேலேயோ அந்த ஆசை வர மாட்டுது. திருமணம் பண்ணாவிட்டால் வரவில்லை, எல்லா திருமண கருத்து தடைப்பட்டு போயிட்டே இருக்குது. என்ன காரணம்? பி கேர்ஃபுல் வாட் யூ அலோவ் இன்டு யுவர் மைண்ட். பிசாசு நுழையும் போது அது நீங்க அப்படியே என்டர்டெயின் பண்றீங்க. என்டர்டெயின் பண்ணும் பொழுது இப்ப அது உங்களை அடிமையாக்கிருச்சு. யூ கான்ட் பி வித்அவுட் தட் சின். அந்த பாவம் இல்லாமல் இருக்க முடியல. அந்த பாவம் வேணும். உங்க சரீரம் பசி, அது அது உங்களோட உடம்பு பசி, அது ஏங்குது அந்த காரியத்துக்காக. As a result, your body, which is the temple of Holy Spirit, now has become the temple of the demons. உங்க சரீரம் ஆண்டவருக்கு சொந்தமான ஆலயமா இருந்தது, இப்ப பிசாசுக்கு ஆலயமாக மாறிடுச்சு. ரட்சிக்கப்பட்டவன், பரிசுத்த ஆவியை பெற்றவன் சந்தோஷமா எந்த பாவத்தையும் நிலைத்திருக்க முடியாது. Hallelujah. Hallelujah. No Christians can ever enjoy their sins. Impossible. Hallelujah. நிச்சயமா முடியாது. அப்ப அப்படிப்பட்ட விசுவாசி என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, கதறுவான், ஆண்டவரே இந்த பாவம் விடுதலையாக்குங்க, நான் வெளியே வந்து ஆகணும், நானும் பரிசுத்தமா மாறணும், உங்களை போல பரிசுத்தமா நான் வாழணும்னு சொல்லி அவன் கதற ஆரம்பிப்பான். அப்படிப்பட்டவனை கர்த்தர் விடுதலை ஆக்குவார். எவன் ஒருவன் கதறுவான், எவன் ஒருவன் ஆண்டவரே நீ விடுதலையாக்க கதறுவான், அதான் நீ எதிர்பார்க்கிறார். நீங்க கூப்பிடும் பொழுது அடிமை தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குவார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், எப்போதும் நம்ம பரிசுத்த திருமணத்தில் பங்கெடுப்போம். எப்படி எடுப்போம்? இந்த கிறிஸ்துவ கடமையை செலுத்த வந்திருக்கிறேன். I am here to fulfill my responsibility as a Christian, but let today be a different day for us. இந்த 7வது மாதம் 7வது நாளும் வித்தியாசமான நாளாக இருக்கட்டும். நம்ம ஒரு தீர்மானத்தோடு இருப்போம். இந்த மாதம் முழுதும் கர்த்தருக்காக என்னை சுத்திகரிக்க போகிறேன், சுத்தமா வச்சிருக்க போகிறேன். இது அப்படியே தொடரணும். இந்த 7வது மாதம் 8வது மாதம் 9வது மாதம் 10 11 12 இந்த வருஷம் முழுதும் நான் பரிசுத்தமாய் வாழ்ந்து முடிக்க போறேன் ஒரு தீர்மானத்தோடு நம்ம எடுக்கணும். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க இந்த காரியத்துக்காக? கதறுங்க, பாவத்தின் விடுதலை ஆகணும். கோபப்படுறீங்களா? கோபத்தை வார்த்தை அதுவும் பாவம் தான். கதறுங்க, ஆண்டவரே நான் விடுதலை ஆகணும், ஏன்னா இதை கண்ட்ரோல் பண்ண முடியல. கெட்ட வார்த்தை இன்னமும் பேசிட்டு இருக்கீங்களா? ஆனா நீ விடுதலை ஆக்குங்க, நான் வெளியே வந்தே ஆகணும். தீர்மானத்தை கேளுங்க. உன் ஏக்கத்தை ஆண்டு பார்ப்பார், உன் தாகத்தை ஆண்டு பார்ப்பார். அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.